கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த வார ஆராதனை நேரத்தில் தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக என் தேவனை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்னுமாய் நம் ஜெபத்தோடு இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளில் கூட தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா எழுதின இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில இம்மட்டுமாய் என் தேவன் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு பகுதியிலேயும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தின உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட கர்த்தாவே தேவ செய்தியை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்கள் எங்களோடு பேசுங்க. பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்ன தேவன் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. கர்த்தாவையும் அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தையை அடிமையின் வாயில நீர் அருளி உடைய கரத்தின் நிழலினாலே மறைத்து நீர் கர்த்தாவை முழுமையாய் எங்களோடு கூட வெளிப்பட்டு நீர் எங்களோடு பேசுவீராக. வானத்தின் கர்த்தாவை மன்னாவை நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. அப்பா உம்முடைய நாம மகிமைப்படட்டும், ஆசீர்வதியும். நான் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பிரயோஜனம் உண்டாகத்தக்க வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு பலனை உண்டு பண்ணி தருவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிற யாவரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வேதத்தில் பாருங்க, அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. இந்த நாளில் இந்த செருபாபேல் என்கிற இடத்தை வச்சு நம்மளுடைய பெயரை போட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் என்ன சொல்றார்? அப்பொழுது அவர், சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், யாருக்கு சொல்றாங்க? நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ எதுவும் என்ன செய்யாதுங்க, நிறைவேறாது. எதனால் நிறைவேறுமாம்? கர்த்தருடைய ஆவியினாலே தேவன் என்ன செய்கிறாராம்? நமக்கு நிறைவேற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தப்புவிப்பதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அப்பொழுது வேகமானவன் ஓடியும் என்ன செய்ய இல்லையா? புகல் இடம் இல்லை. பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்பு வைப்பதும் இல்லை. நம்முடைய பலத்தினாலே எதுவுமே செய்ய முடியாது. நம் பலத்தினாலே வேகமாய் ஓடினாலும் நமக்கு என்ன இல்லைங்க? புகலிடம் இல்லை. பலவான் தன் பலத்தினால அவர் என்ன பலப்படுவதும் இல்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்பு வைப்பதும் இல்லை. கடைசியில் இந்த வசனம் பாருங்க, 16ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பலசாலியானவன், பலசாலிகளுக்குள்ளே தைரியவான்
எந்த நாளில்? அவருடைய சமூகத்தில் எப்படி ஓடி போவானாம்? நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பலத்தினாலே எதுவுமே என்ன செய்ய முடியாதுங்க, செய்ய முடியாது. அதனால தான் செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் எல்லாவற்றையும் செய்யிக்க, எல்லாவற்றிலும் நம் மேலே வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. உதாரணமாய் வேதத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அபியேசேரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து போதும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல இறங்கினாராம்? கிதியோன் மேல் இறங்கினார். அல்லேலூயா. அந்த கிதியோன் யார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பாருங்க, கோதுமையை மீதியானருடைய கைக்கு தப்புவிக்கும்படியாக அதை ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். போரடிக்கிற களத்தில் இந்த கோதுமையை போரடிக்க அவனுக்கு என்ன இல்லைங்க, பயமாக இருந்தபடினால் மீதியானியர்கள் வந்து வேகமாக என்ன செய்வார்களாம், கோதுமையை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். இதற்கு பயந்து அவன் என்ன செய்கிறான், ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி பயந்து இருந்ததான கிதியோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதினால் அவனுக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த மீதியானியருடைய கைகளில் இருந்து ரட்சிக்க தேவன் இஸ்ரவேல் மக்களில் யாரை தேவன் தெரிந்து கொண்டாராம்? இந்த கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த கிதியோன் யார் என்றால், எல்லாருக்கும் பயப்படுகிறவனும் மனாசே கோத்திரத்தில் மிகவும் சிறியவனாக இருக்கிற இந்த குடும்பத்திலிருந்து இந்த மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொள்ளுவதற்கு முன்பாக அவன் பயந்தவனாய், கர்த்தரை அறிந்து கொள்ளாதவனாய் இருந்த இந்த கிதியோன் மீது வேதம் சொல்லுகிறது 34ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மீது இறங்கினார் என்று சொல்லி நம்ம விதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அதுல 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்விதமாய் கர்த்தர் கிதியோனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கும் பொழுது மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். அப்படி என்றால் மீதியானியர் எப்படி இருந்தார்கள், எவ்விதமாய் இருந்தார்கள் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மீதியானியர் எப்படி இருந்தார்களாம்? வேதம் சொல்லுகிறது, வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு என்ன இல்லையாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எப்படி திரளாயிருந்தார்களாம்? கடற்கரை மணலை போல திரளாயிருந்தார்கள். இந்த மீதியானியர்களை நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு கூட்டமாய் வெட்டுக்கிளி
வெட்டுக்கிளிகளைப் போல அதான் பார்க்க முடியுமே அல்லாமல் தனியாய் ஒரு மனிதனாய் நம்ம இவர்களை ஜெயித்து விடலாம் என்று சொல்லுகிற ஒரு மாம்சத்தின் எண்ணம் இல்லாதபடி அவர்கள் பலத்து இருந்தார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் இருந்தார்களா? மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரர்களும் எங்க வந்தாங்க? இஸ்ரவேலை ஜெயிக்கும்படியாய், இஸ்ரவேலை தனக்குள் கொண்டு வரும்படியாக தேவன் என்ன செய்தார்களாம்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் எல்லாரும் பள்ளத்தாக்கிலே வந்து படுத்து கிடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாய் படுத்து கிடந்ததான அந்த கிதியோனை, மீதியானியரை ஜெயிக்கும்படி கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாராம்? மனாசேயின் குடும்பத்தில் சிறிய பாருங்க, 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கிதியோன் எப்படிப்பட்டவனாம்? மனாசே கோத்திரத்தில் அவனுடைய குடும்பம் மிக சிறியது, எல்லாரிலும் அவன் சிறியவனாயிருந்தான். ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து, வசனத்தை சொல்லணும், புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறாராம்? அல்லேலூயா. பிரபுக்களோடு கூட உட்காரவும் வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சிறியவனாய் இருந்ததான ஒரு எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய ஆவி இந்த சிறியவனுக்குள் வரும் பொழுது மீதியானியர்கள் எப்படி இருந்தார்களாம்? கடற்கரை மணலத்தனையாய் திரளாய் இருந்ததான இந்த எதிராளிகளை ஜெயிக்க கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாராம்? யாரை தெரிந்து கொண்டார்? கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்மை ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி கர்த்தர் யாரை தெரிந்திருக்கிறாருங்க? உலகத்திலே கடையாந்தரத்தில் இருந்ததான, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்ததான நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அழைத்த நோக்கம் என்ன? இந்த திரளான கடற்கரை மணலத்தனையாய் இருக்கிற எதிராளியான பிசாசானவனை ஜெயிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எதிராளியான பிசாசனுடைய கரத்திலே இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிதியோன் பாருங்க, எல்லாவற்றிலும் சிறியவனாய் இருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள் வந்ததினால ஆண்டவர் சொல்றாரு, யாரை துரத்துற மாதிரி துரத்துவாயாம்? ஒரு மனிதனை, ஒரே மனிதனை கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன செஞ்சிடலாங்க? துரத்தேறலாம், அடிச்சிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், வெட்டுக்கிளிகளை போல இருந்த ஜனங்களை, கடற்கரை மணலத்தனை போல இருந்த ஜனங்களை, ஒட்டகத்தை எண்ணவே முடியாதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு அதிகமான ஜனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனை துரத்துவது போல அவர் துரத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் மீது ஏன் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்தார்? ஏன் அந்த அபிஷேகம் அவனுக்குள் எப்படி இறங்கினது, பலமாய் இறங்கினது என்று சொன்னால், எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பங்கு என்ன? இந்த நாட்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான நாம் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், மீதியானியரை ஒரே மனுஷனை துரத்துவது போல நீ துரத்துவாய் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தாராம்? வாக்கு கொடுத்தார். இந்த நாட்களில் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறதான இந்த காலத்தில் அவனுடைய கரத்தில் அவனை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஜனங்களை தன் பக்கம்
பக்கமாய் கொத்து கொத்தாய் என்ன செய்து கொண்டிருக்கிறானாம்? தன் பக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை விடுவிக்கத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு எப்படியா இறங்க வேண்டுமாம்? அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஆவியானவர் இறங்கினால் அங்கு ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதனால் மீதியானவருடைய கரத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்டு கொண்டான். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பாருங்க, யார் மேலங்கிது? சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல எதை கிழித்தானாம்? சிங்கத்தை கிழித்து போட்டானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய கையில எதுவுமே இல்லை, ஆனா என்ன செய்தானாம்? சிங்கத்தின் வாயை அவன் கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி அவன் கிழித்தான்? அவன் மீது யார் இறங்கினா? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதுனால் அவனுடைய கையில எதுவுமே இல்லாமல் இருந்தும் அவன் என்ன செய்தானாம்? சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படி இறங்கினாராம்? கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் யார் மேல இறங்கினா? சிம்சோன் மீது கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. அவன் தாயின் வயிற்றிலே உருவாகுவதற்கு முன்னமே கர்த்தர் அவன் என்ன செய்தான்? நசரேயனாய் தேவன் தெரிந்து கொண்டார். அவனுக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிம்சோனுடைய பிறப்பு ஒரு அதிசயமான ஒரு பிறப்பாய் இருந்தது. அவன் அந்த தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனை என்ன செய்திருந்தாராம்? அவனை அழைத்து பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்டுக் கொள்ளுகிற ஒரு இரட்சகனாய் தேவன் தெரிந்து கொண்டார். அவன் வளர்ந்து பெரியவனாகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மீது இருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாகவே சிங்கத்தை போல இருக்கிற எல்லா பலவானாக இருக்கிற அந்த சாத்தானுடைய கிரியைகளை ஜெயிக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த நாட்களில் பலமாய் இறங்குகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்று கர்த்தர் நம்மோடு கூட கிதியோனோடு கூட இருந்தார், சிம்சோனோடு கூட இருந்தார். கர்த்தர் என்ன செய்தாராம்? அவர்களை கொண்டு இஸ்ரவேலை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்கென்று வந்ததான எல்லா எதிரிகளையும் ஜெயிக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. கிதியோன் பார்க்கும் பொழுது மீதியானியரை ரட்சிக்க கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மீது இறங்கினார். பெலிஸ்தரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் சிம்சோன் மீது கர்த்தர் இறங்கினார். ஆனால் ஒரு 5-6 முறை சிம்சோன் என்ன செய்திருக்கிறார்? தனக்கென்றே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதை பயன்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்கு எதிராய் வென்ற சிங்கத்தை கொன்றான். என்ன செய்தானா? கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றான். 300 நரிகளை பிடித்து என்ன செய்தானாம்? பெலிஸ்தருடைய வயலுக்குள்ள அவருடைய வாளை கட்டி அவன் என்ன செஞ்சான்? தீப்பந்தத்தை அனுப்பினான். இவ்விதமாய் தன்னை ரட்சிக்க, தன்னுடைய காரியத்தை மேற்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவரை அவன் பயன்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் நமக்கென்று நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துகிறோமா? பெலிஸ்தருடைய கரத்தில் இருந்து ஜனங்களை மீட்டுக்கொள்ள நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நாம் எவ்விதமாய் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நாம் எவ்விதமாய் நமக்குள் இருக்கிற ஆவியானவரை நாம் எப்படி பிரசித்தம் பண்ணுகிறோம்? கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன என்பதை நாம் அறியாமல் இருப்போமானால் உண்மையாகவே நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் ஒருவரும் இந்த பூமியிலே இல்லை. அல்லேலூயா,
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இவ்விதமாய் இயேசு கிறிஸ்து எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு போதும். வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் இயேசு பரிசுத்த ஆவியாலே நிறைந்தவராய் எங்க போனாராம்? யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்ட. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். இறங்கினதினால் இஸ்ரவேல் மக்களை யாருடைய கையிலிருந்து ரட்சித்தார்? மீதியானருடைய கையிலிருந்து ஒரு ரட்சிப்பை உண்டாக்கி கொடுத்தார். சிம்சோன் மீது அவர் பலமாய் இறங்கினார், சிங்கத்தின் வாயை கிழித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை போல ஒரு மனிதனாய் இந்த பூமியில வந்து அவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு வழிகாட்டியாய் வாழ்ந்து காட்டினதான அந்த இயேசு கிறிஸ்து யாரால் நிரப்பப்பட்டாராம்? எப்படி நிரப்பப்பட்டார்? சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிரப்பப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து எங்க கொண்டு போகப்பட்டாராம்? யாரால கொண்டு போகப்பட்டாராம்? ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில இருக்கும் பொழுது வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழும்படியாய் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட உடனே அவர் எங்க கொண்டு போகப்பட்டார்? எந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாராம்? யூதேயா வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தினுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசியே, கர்த்தர் நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கர்த்தர் நீ எங்க கொண்டு போவாராம்? எங்க கொண்டு போவார்? யாரால கொண்டு போவார்? ஆவியானவராலே கொண்டு போவார். அல்லேலூயா. அங்க ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு அந்த வனாந்தரத்தில் யாரால சோதிக்கப்பட்டார்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. மீதியானியர் எப்படி இருந்தார்களாம்? எவ்வளவு அதிகமா இருந்தாங்க? கடற்கரை மணல் எத்தனையா இருந்தாங்க. அவங்க எங்க படுத்து கிடந்தாங்க? பள்ளத்தாக்கிலே படுத்து இருந்தாங்க. அவருடைய ஒட்டகங்களை எண்ண முடியாது, அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஒரு மனிதனை துரத்துவது போல நீ துரத்துவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. துரத்துனாங்களா இல்லையா? கண்டிப்பாய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட உடனே எங்க போனாராம்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டதான இயேசு கிறிஸ்து அங்க யாராலே சோதிக்கப்பட்டாராம்? பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வனாந்தரத்தின் ஒரு பாதையை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நினைக்கலாம், நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேனே, ஆண்டவர் எப்பொழுதும் செபிக்கிறேனே, ஆண்டவரும் நானும் இணைப்பிரியாமல் இருக்கிறோமே என்றெல்லாம் நமக்குள் இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த வேதனை? ஏன் எனக்கு இந்த வனாந்தரத்தின் சூழ்நிலை என்று சொல்லி நமக்குள்ள கலைஞனவர்களாய் வேதனைப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வனாந்தரத்தின் அனுபவத்தில் தான் ஆண்டவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது பாருங்க. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை
அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வனாந்தரத்திலே ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு, அந்த வனாந்தரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்டு, அந்த பிசாசை ஜெயித்ததான இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல், வாசிக்கணுமே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்கு இருக்கிறார்? எதற்கு இருக்கிறாருங்க? சத்தமா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருக்க எனக்கு எல்லா விதமான நன்மையும் இல்லை, எல்லா விதத்திலையும் நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் அல்ல, பிசாசினால் சோதிக்கப்பட்டு பிசாசை ஜெயிக்க நமக்குள் யார் இருக்காங்க? யார் இருக்காங்க? கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் என்று தெரியும். பிசாசை நீ ஜெயிக்க 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 கர்த்தர் என்ன செஞ்சிருக்காராம்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் என் மேல் இருப்பதற்கு நோக்கம் என்ன? தரித்திரருக்கு, அல்லேலூயா, 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 தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பற்றி, சுவிசேஷம் என்று சொன்னால் நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி என்ன என்று சொன்னால் இயேசு ரட்சிக்கிறார் என்கிற செய்தியை யாருக்கெல்லாம் தெரியாதோ அவர்கள் எல்லாம் யாருங்க? தரித்திரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணும்படிதான் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருங்க? சொல்லுங்களேன். காதே கேட்கல. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல நாம இப்ப எங்க இருக்கிறோம்? அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பாருங்க. நமக்கு ஒரு நன்மை இல்லை, நமக்கு ஒரு நன்மை இல்லை என்று சொல்லி நீ பெற்ற அபிஷேகத்தை உனக்குள்ள மாத்திரம் வைத்துக்கொண்டு உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள சிம்சோனை போல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எதற்கு கொடுத்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதின் நோக்கம் என்ன? பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து ரட்சிக்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தனக்கு எதிர்கொண்டு வந்த சிங்கத்தை கிழிக்கிறான். தன்னுடைய விரும்பின பெண்ணினுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறவனாய் இருந்தான். பாருங்க, ஒரு கழுதையின் 1000 பேர் அவனை அடிக்க வராங்க. ஒரு கழுதையின் தாடை எலும்பில 1000 பேரத்தை அவன் கொண்டான் என்று சொன்னால் தனக்கென்று அந்த அபிஷேகத்தை பிரயோஜனப்படுத்தினான். அவனுடைய முடிவு கஷ்டம். அல்லேலூயா. உன்மேல் இருக்கிற அபிஷேகம் கிதியோனை போல மீதியானதை துரத்துகிற அபிஷேகமாக இருக்கிறதா? சிம்சோனை போல தனக்குள்ள வைத்து தனக்காக மாத்திரம் ஜெபித்துக் கொண்டு தன்னுடைய சுகத்திற்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் மாத்திரம் அபிஷேகம் உனக்குள் இருக்குமானால் மற்றவர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே எங்க போனாருங்க? எங்க கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசியே, ஆண்டவர் உன்னை வனாந்தரத்தில் கொண்டு போய் அங்கேயே உன்னை வைக்கிறவர் அல்ல. யூதேயா வனாந்தரத்தில் எத்தனை கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நான் ஒரு முறை உங்களுக்கு நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கா என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் யூதேயா அந்த வனாந்தரம் எப்படி இருக்குமாம்? எப்பொழுதும் பகலிலேயும் இரவிலேயும் சூரியன் இருக்குமாம். 160 டிகிரிக்கு மேல அந்த வெளிச்சம், அந்த வெயில் ரொம்ப கொடூரமாக இருக்குமாம்.
அந்த யூதேயா வனாந்தரத்தில் அந்த கொடூரமான வெயில் தாக்கம் மாத்திரமல்ல, அங்க பாறைகள் நிறைந்த மலை இருக்குமாம். அது என்ன பாறை தெரியுமா? சுண்ணாம்பு பாறை. அந்த சுண்ணாம்பு வெயிலில் கொதித்து 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 அதில் கால் வைக்க முடியாத அளவிற்கு அந்த இடத்துல இருக்குமாம். ஒரு காற்றடித்தால் மணல் என்ன செய்யுமாம்? வான அளவிற்கு போகுமாம். அந்த யூதேயா வனாந்தரம் என்பது சாதாரணமான வனாந்தரம் அல்ல. அவன் அந்த இடத்திற்கு கொண்டு போனார். யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தது அந்த யூதேயா வனாந்தரம். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்தது அந்த யூதேயா வனாந்தரம். அந்த யூதேயா வனாந்தரத்தில் நடத்தப்படுகிறது மிகுந்த கடினமான கஷ்டம்தான். ஆனாலும் அந்த யூதேயாவில் கர்த்தர் ஒரு என்கேதி என்கிற ஒரு ஆட்டுக்குட்டியின் நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கு 2 நீரூற்று உண்டு. அது ஆட்டுக்குட்டியின் நீரூற்று என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வனாந்தர வாழ்க்கையில் இருந்தாலும் என்கேதி என்கிற ஒரு பள்ளத்தாக்கில கர்த்தர் உன்னை கொண்டு போய் செழிப்பான இடத்துல அவர் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கலாம். எது உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம். நீ ஆசைப்படுகிற எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவது மிகுந்த ஒரு கஷ்டமாய் இருக்கலாம். ஆனால் உனக்கென்று என்கேதி என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒரு 2 ஆட்டுக்குட்டியின் நீரூற்றை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் நம்மை விடுகிறார். அவர் நம்மை வனாந்தரத்தில் சாக விடுகிறவர் அல்ல. இந்த வனாந்தர வாழ்க்கையில் நீ அப்படியே ஒளிந்து போய் என்று சொல்லி நம்மை தனியே விடுகிறவர் அல்ல. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார், நான் நெருக்கப்படும் பொழுது அவரும் என்னோடு சேர்ந்து நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வனாந்தரத்தில் தனிமையாய் அல்ல, உன் கஷ்டத்தின் மத்தியில் நீ தனிமையாய் அல்ல. கர்த்தர் என்ன செய்கிறாராம்? உன்னோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் பலமாய் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வனாந்தர வாழ்க்கையிலையும் கூட நீ என்ன செய்ய வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தது நோக்கம் என்ன? வனாந்தரத்தில் அழிந்து போகும்படியாய் அல்ல, வனாந்தரத்தில் பிசாசை ஜெயிக்கும்படி அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் மீண்டும் நம்மை இருப்பதின் காரணம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலிருந்து நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானங்க? கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலெல்லாம் இருக்கிறாரோ அவர்களெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்வாராம்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிலே இறங்கும் பொழுது வனாந்தரத்தில் கொண்டு போகிறவர் மட்டும் அல்ல, வனாந்தரத்தில் பிசாசை ஜெயிக்க வைக்கிறவராயும் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க 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 நம்மை ஆண்டவர் எப்படி வைக்கிறாராம்? பூமியின் கடைசி பரியந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன். சாட்சியாய் நாம் இருக்க வேண்டுமானால் அந்த அபிஷேகம் என்ன பண்ணணுமா? நாம் அந்த அபிஷேகத்தில் நாம் என்ன செய்யணுமா? பலன் அடையணும். அல்லேலூயா. என்ன பலன் அடையணும்? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், பாருங்க, யூதேயா முழுவதிலும்
சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த சாட்சியின் ஜீவியம் செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருப்பதின் நோக்கம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். உம்மீது விழுந்த கடமை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தரித்திரருக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல பாருங்க, அப்போஸ்தலர் 2:4 வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினாங்க. அடுத்தது அந்த அபிஷேகம் தரித்திரருக்கு சுவிசேஷம் மாத்திரமல்ல, பூமியின் கடைசி வரைக்கும் சாட்சியாய் இருப்பது மாத்திரமல்ல, நாம் அவரோடு கூட வெவ்வேறு பாஷைகளிலே பேசி அவரோடு நாம் தனித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் அவரோடு கூட பற்பல பாஷைகளை பேசி அவர் நமக்கு தந்தரில் வரத்தின்படியே நாம் பேசி அவரோடு இணைந்திருப்போமானால் நம்முடைய கண்கள் தரிசன கண்களாய் மாறும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்பதையும் கண்டு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது நமக்கு வருகிற உபத்திரவங்கள் எல்லாம், நமக்கு வருகிற கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு பெரிதா இருக்காது. நம்முடைய கண்கள் யாரை பார்க்குமா? யாரை பார்க்குங்க? ஸ்தேவான் முதல்ல அப்போஸ்தலர்களில் இரத்த சாட்சியாய் மரித்த முதல் மனிதன் யாருங்க? ஸ்தேவான். அந்த கல்லெறிகிற நேரத்தில் அந்த ஸ்தேவான் என்ன செய்கிறாராம்? அவனுடைய கண்கள் திறக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரோடு கூட தனிமையாக இருந்து வெவ்வேறு பாஷைகளில் அவர் தனக்கு தந்தருள்ள வரங்களின்படி பேசின இந்த ஸ்தேவானுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. திறக்கப்பட்டது. என்னத்தை பார்த்தானுங்க? பரிசுத்த ஆவி. அந்த வசனத்தை வாசிக்கலாமாம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் அவன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தின் உபத்திரவம் உன்னை மேற்கொள்ளாது. வனாந்தரத்தை போல என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவை ஜெயிப்பது இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது பலமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யூதேயா வனாந்தரத்தில் ஓடின தாவீது விதமாய் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர் என்று சொல்லி 22வது சங்கீதத்தில் அவன் தேவனை பார்த்து மிகவும் வேதனையோடு சொல்லுகிறான். ஆனால் 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் வர வேண்டும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த அனுபவம் வருமானால் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், ஆண்டவரே வனாந்தர வாழ்க்கையை பார்த்து நான் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியல, அந்த வனாந்தர ஜீவியத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் அந்த அபிஷேகம் உனக்குள் பலமாக இறங்கினால் அந்த வனாந்தரம் உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. என்ன செய்வாராம்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தான் செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரா? கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அந்த ஆவியானவரை நாம் பெற்றிருப்போமானால் கிதியோனை போல மீதியானரை துரத்த முடியும். சிம்சோனை போல
மற்றவர்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம், மற்றவர்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் தனக்கென்று பிரயோஜனப்படுத்தி கொண்டிருப்போமானால் அதனால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். அவர் எங்கே போனாருங்க? வனாந்தரத்திற்கு கொண்டு போய் பிசாசினால் சோதிக்கப்பட்டாலும் அவர் ஜெயம் கொண்டவராய் மீண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருப்பதினால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறவராய், அநேகரை தம் பக்கமாய் இழுத்து கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவாய் அந்த நாளிலே அவர் வெளிப்பட்டார். அதே போல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஸ்தேவானை போல கண் திறக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். ஸ்தேவானை போல ஆண்டவருக்காக அவரை தரிசிக்கிறவராய் அந்த தரிசன கண்கள் உடையவர்களாக இருக்கணும். அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது வெவ்வேறு பாஷைகளில் ஆண்டவரோடு பேசி தனிமையில் உறவாடுகிறவர்களாக இருக்கணும். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். இதற்காகவே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். யாவரும் முழங்கால் படியிடுவோமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய